ஐயா உங்களோட மேனிஃபெஸ்டோ பார்த்தேன், நல்லா பயங்கரமாக ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. 2 வீலர்ஸ், பஸ்ஸில் வந்து மென் விமென் 2 பேருக்கும் ஃப்ரீ, அது தவிர வந்து இன்கம் சப்போர்ட். இது மக்களுக்கு பயனுள்ள திட்டம். இன்றைக்கு ஏழை மக்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று வருகிறார்கள். அந்த மக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து கொடுத்தால் வசதியாக இருக்கின்ற கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம். அதே போல ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். பல்வேறு இடையூறுகள் இந்த ஆட்சியிலே இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சி திமுக ஆட்சி. அதனால் அவர்கள் பாதுகாப்பாக பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சி கைவிடப்பட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரப் போகின்றது. மலர்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் மகளிர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே வழங்கப்படும் என்று அறிவித்தோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கும் 25,000 ரூபாய் மானியம் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் கொடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற போது 2016ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு வழங்கப்படும், மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அதை செயல்படுத்தி சுமார் 2,85,000 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த திட்டத்தை மீண்டும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். மகளிர் திட்டத்தில் இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று